ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செவி அகரா யூடியூப் சேனல். நான் வினிதா. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன, யாருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்கிறேன். 10th அண்ட் ITI படித்தவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. ஸோ யார் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ நம்ம RRB தான் இதை கொடுத்துருக்காங்க, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு. இது வந்து ரெகுலர் பேசிஸ் தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி பார்த்திங்கன்னா 32,438 வேக்கன்சி இருக்குது. இது லெவல் 1 குரூப் டி போஸ்டர்ஸ். இங்கே எங்கெங்கெல்லாம் பிளேசிங் இருக்குது அப்படின்னா, இந்தியா முழுவதுமே, ஆல் ஓவர் இந்தியாவுக்கே இது கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலான்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். டேட்டு பார்த்திங்கன்னா 23 ஜனவரி தான் ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா February 22 நைட் 11:59 வரைக்கும் க்ளோசிங் டேட் இருக்குது. க்ளோசிங் டேட்டை முடிச்சதுக்கப்புறமும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 2 நாள் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க, 23 to 24. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கரெக்ஷன் நம்ம எப்போ பண்ணலான்னா, February 25லேருந்து March 6க்குள்ளே நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் அப்ளிகேஷனில் இருந்ததுன்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது டீட்டெயில்ஸ். இப்போ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 7th பே ஸ்கேல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இனிஷியல் பேவே வந்து நமக்கு 18,000. இது இனிஷியல் பே தான். சரிங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 36 years. வேக்கன்சி ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 32,438. இதுதான் டோட்டல் வேக்கன்சி. ஸோ நான் நெக்ஸ்ட்டு அனெக்ஷர் பியில் வந்து என்னென்னா என்னென்ன டைப்புன்னு கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். வேக்கன்சி கிளாஸிஃபிகேஷனு இது அனெக்ஷர் பியில் இருக்கிறது. நான் கொடுத்துருக்கிறது சவுத்தர்ன் ரயில்வேக்கு மட்டும்தான். அதர்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 1089, SCக்கு 397, STக்கு 228, OBCக்கு 698, EWSக்கு 279, டோட்டலாக 2694 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது சவுத்தர்ன் ரயில்வேக்கு. சரியா? இதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் ஆஃப் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஏஜ் கால்குலேஷன் பார்க்கலாம். ஏஜ் குரூப் எது வரைக்கும் இருக்கணும்னா 18 to 36க்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கும் EWSக்கும் 89 தான். 89க்கும் கீழே பிறந்தவங்களாம் இதை அப்ளை பண்ணக்கூடாது. January 2லேருந்து தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி OBCக்கும் 86 தான். 86 தாண்டி பண்ணக்கூடாது. SC STக்கும் 84 தான் இருக்குது. 84க்கு கீழே பிறந்தவங்களாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி லோயர் லிமிட் கொடுத்துருக்காங்க 2007. 2000 தாண்டி 2007 தாண்டி யாருமே அப்ளை பண்ணக்கூடாது. இது எல்லா கேட்டகரிக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் SC ST OBCக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபீஸ் டீட்டெயிலு ஜென்ரல் கேட்டகரி உங்களுக்குலாம் வந்து 500 தான். யாருக்கெல்லாம் ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்குது அப்படின்னா, PWBD, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்டு, SC ST, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸு, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் வந்து 250 தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த 250 ரீஃபண்டும் பண்ணிவிடுவாங்க. இதை எப்படி பே பண்ணுறதுன்னா, ஆன்லைன் மூலமா நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். எவ்வளோ நேரம் எவ்வளோ கொஷின்ஸ் பார்க்கலாம். டோட்டல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 minutes. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 100. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு. இதில் ஜென்ரல் சயின்ஸு 25 கொஷின், மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர் வந்து 20 கொஷின். மொத்தமாக எனக்கு 100 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ 100க்கும் ஒரு மார்க்கு. ஸோ 100 மார்க்ஸ் தான் இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நமக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க நம்மளை அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கா, அது. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். தேர்டு ஒன்று டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபோர்த்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த பேஸ்டில் தான் நமக்கு போஸ்ட்டை வந்து செலக்டே பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.